கிருஷ்ணகிரியில் தேசிய சுகாதார நல வாழ்வு இயக்கத்தின் மூலமாக மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல காப்பகத்தினை மாவட்ட ஆட்சியர் சாரையு திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறும் வகையில் மனநல காப்பகம் திறக்கப்பட்டது. தேசிய சுகாதார நல வாழ்வு இயக்கத்தின் மூலமாக 20 பேர் தங்கும் அறை, விளையாட்டு உபகரணங்கள், உணவுக்கான அறை, பொழுதுபோக்கிற்கான அறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய காப்பகம் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பின்னர் ஏற்படுத்தப்பட்டுள்ள பராமரிப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் உள்ள பராமரிக்க முடியாதவர்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்ததால் இங்குள்ள பணியாளர்கள் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் இந்த காப்பகத்தில் சேர்க்கப்படுவர். பின்னர் இவர்களுக்கு உரிய சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்த ஒரு மருத்துவர், 2 செவிலியர்கள், ஒரு பயிற்சியாளர் என 7 பேர் இந்த காப்பகத்தில் பணியாற்றும் வகையில் இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய சுகாதார நல்வாழ்வு இயக்கம், மாநில சுகாதார இயக்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக இணைந்து இந்த காப்பகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார முறையில் பராமரிக்கவும் இந்த மையம் குறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த மையத்தில் பணியாற்றுவோர் மிகப்பெரிய தொண்டினை செய்வதால் அவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன், உறைவிட மருத்துவ அதிகாரிகள், மருத்துவர் மது, மருத்துவர் செல்வராஜ், தன்னார்வ தொண்டு நிறுவன தலைவர் ஜலாலுதீன், ஆர்டிசி செயலாளர் திருமதி கௌரி, திரு ஜோசப், ஸ்டாலின், திருமதி வனிதா, திருமதி கீர்த்தனா, சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் இருந்தனர். மற்றும் டாக்டர் செல்வராஜ் அவர்களை அன்புடன் மாவட்ட ஆட்சியாளர் திருமதி கே.எம். சரையு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவி. ஏன்னா எல்லா இடத்துமே தமிழ்நாடு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பிசிஆர்சிஸ் இருக்கு, அதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட்லும் நீங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்ததுக்கும் உங்களோட ப்ரோஆக்டிவ்னஸ்க்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா டேக் கேர் பண்றது, ரீஹாபிலிட்டேட் பண்றது, இட்ஸ் a very பண்ணி கொடுக்குறீங்க. இனிஷியல் ஃபியூ டேஸ் Baran Academy of Leadership and Mental Health இயக்குனர் திருமதி லட்சுமி சங்கரன் அவர்களை அன்புடன் TCRC உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.